மிதுன ராசி பொதுவான குணம் இதுதான். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பும் நீள்வட்ட முகமும் நேரான சற்று உயர்ந்த மூக்கும் கொண்டவர்கள். சற்று இறக்கம் கொண்ட பற்களும் விரிந்த மார்பும் மார்பில் ரோமமும் வயதான பிறகு தொப்பையும் கொண்டவராக இருப்பார்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும். இவர்கள் உயரமாக இருந்தாலும் ஒல்லியான தேகத்தை கொண்டவராக இருப்பார்கள். மேலும் அகன்ற நெற்றியும் கொண்டவராக இருப்பார்கள். இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மேஷம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகள் நட்பாகவும் மற்ற அனைத்து ராசிகளும் பகையாகவும் அமையும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் என்பதால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவராக இருப்பார்கள். சூழ்நிலைக்கு தந்தார் போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்வார்கள். இவருடன் நெருங்கி பழகுவர்களுக்கு மட்டுமே இவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் எளிதில் மாறக்கூடியவராகவும் இருப்பார்கள். யாருக்கும் அடிபணியாத தன்மை இவர்களிடம் காணப்படும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்குவார்கள். குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பம்பரம் போல் சுழன்று வேலை செய்பவராக இருப்பார்கள். எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருக்க விரும்ப மாட்டார்கள். இருப்பினும் சில சனிப்பெயர்ச்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணப்படுவார்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் யாருடைய தயமும் இல்லாமல் தனிமையாகவே வாழ நினைப்பார்கள். குறிப்பாக யாரிடமும் உதவி என்று கேட்டு நிற்க மாட்டார்கள். ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தார்கள் என்றால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதனை விட்டுவிட்டு அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு தான் அடுத்த வேலையை செய்பவராக திகழ்வார்கள். இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதனை கண்ணும் கருத்துடன் பொறுப்பாக செய்து முடிப்பார்கள். இவர்கள் அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் என்பதால் இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவராக இருப்பார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அவற்றில் நிதானமாக இருப்பார்கள். எப்பொழுதும் விழிப்புணர்வோடு கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பார்கள். இவர்கள் விரும்பியதை வெறியுடன் அடையும் தன்மை உடையவர்கள். பார்ப்பதற்கு ரொம்ப இன்னசென்ட் போன்ற இருந்தாலும் இவர்களுடைய காரியங்களில் சாய்த்து கொள்வதில் வல்லமை வாய்ந்தவர்கள். தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்பவர்கள். இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களில் என்றுமே மூக்கு நுழைக்க மாட்டார்கள். பிறரை கேலியும் கிண்டலும் செய்வது என்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாகும். இவர்கள் ஆடம்பரமான வாழ்வையை மிகவும் ஆசைப்படுவார்கள். அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சுகபோகமாக வாழ நினைப்பார்கள். கருணை நிறைந்தவர்கள். பெற்றோர்களை அதிகம் நேசிப்பார்கள். உறவினர்களை மதிப்பார்கள். நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வார்கள். மிதுன ராசிக்காரர்கள் சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை செலவு செய்து விடுவார்கள். பின்பு கடினமாக உழைத்து இவர்கள் அனைத்து வளங்களையும் பெற்று பெரும் தலைவராக உயர்வர். இவர்கள் எதிலும் அவசரமாக முடிவு செய்து பின்பு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். கடின உழைப்பை தவிர்த்து புத்தல்தனமான வேலையையே தேர்ந்தெடுப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளோ எளிதில் அவர்களுக்கு அந்த நட்பு பிடிக்கவில்லை என்றால் அந்த நட்பினை முறித்து கொள்ளவும் தயங்க மாட்டார்கள். இவர்களுக்கு 10ஆம் அதிபதி குரு பகவான் இருப்பதால் இவர்கள் ஒரே இடத்தில் பணிபுரிவது என்பது மிகவும் கடினம். கலை சார்ந்த துறைகளில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள். கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் அதிக நாட்டம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் அழுத்தமான மனம் படைத்தவர்கள் என்பதால் யாரிடமும் இவர்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். நல்லவர்களிடம் நல்லவர்களாகவும் கெட்டவர்களிடம் கெட்டவர்களாகவும் பழகும் தன்மை கொண்டவர்கள். இதில் அலுவலகம் மற்றும் அரசியலை அறவே விரும்பாத தாங்கள் பதவிக்காக ஆசைப்பட்டு மற்றவர்களிடம் சண்டை போட மாட்டீர்கள். சொந்தமாக தொழில் துவங்க அதிக ஆர்வம் இருக்கும். அதேபோல எங்கு தாங்கள் தனியாக வேலை செய்ய முடியுமோ, எங்கு தாங்கள் விரும்பியதை விரும்பபடி செய்ய முடியுமோ அந்த வேலைகளில் மட்டுமே அதிக நாட்டம் இருக்கும். இதில் உடல்நலம் தலைவிதியை விட உங்களின் ஆயுள் காலத்தை தீர்மானிப்பது என்பது நீங்கள்தான் என்று கூறலாம். நீண்ட நாட்களுக்கு வாழும் வாழ்க்கை தங்களுக்கு உள்ளது. அப்படி தாங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நுரையீரலில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். இதில் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களின் இளமை காலத்திலேயே வெகு தீவிரமான காதல் வரும். காதலில் பலமுறை தோல்வியடைந்தாலும் சிறந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீர்கள். இவர்களுக்கு திருமணம் என்பது தாமதமாக நடைபெற்றாலும் மிகவும் சந்தோஷமான திருமண வாழ்க்கையை அமையும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ஆண்களுக்கு சுக்கிரன், பெண்களுக்கு செவ்வாய் இந்த கிரகங்கள் மட்டும் நல்ல நிலையில் அமைந்திருந்தால் இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை அழகும் அந்தஸ்தும் நிறைந்திருப்பார்கள். இடையிடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இவர்களுக்குள் தோன்றினாலும் மற்றவர்களுக்கு தெரியாதவாறு மறைத்து விடுவார்கள். அதாவது இவருக்கு என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு ஒற்றுமையாகவே தெரிவார்கள். இதில் கல்வியை பொறுத்தவரை தங்களின் கூர்மையான புத்தியினால் தாங்கள் எப்பொழுதும் முன்னில்தான் சிறந்து விளங்குவீர்கள். கடின உழைப்பின் மூலம் ஒவ்வொரு செயல்களிலும் தாங்கள் வெற்றி பெற முடியும்.